தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அமெரிக்கால போர் செய்யலாமா வேணாமா, ட்ரம்ப்புடைய முடிவுக்கு நம்ம கட்டுப்படுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு வாக்கெடுப்பு நடத்தினதுல கீழே வேலை பாத்தீங்கன்னா இந்த தடவை ட்ரம்ப் தோல்வி அடைஞ்சிருக்காரு. 5 பேர் பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்காம இருந்திருக்காங்க. அதே சமயத்துல 5 ஓட்டு வித்தியாசத்துல தோத்திருக்கிற இவரு அடுத்து பாத்தீங்கன்னா மேலவையில போய் முறையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அங்கேயும் தோத்துட்டாலும் கூட இவர் பாத்தீங்கன்னா நேட்டோவை பயன்படுத்தி கூட அவருடைய முடிவை என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். ஒரு பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும்னா, இவங்க எல்லாருமே சொல்லியும் கூட என்ன பண்ண முடியும், கேட்காம கூட அவருடைய இஷ்டத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும். ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, இப்ப அமெரிக்கா முழுவதுமே சமாதானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. கையில சமாதானத்தை தான் எடுக்கிறாங்க. அப்ப இனி போர் வருங்கிற வாய்ப்பு ரொம்ப 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 குறைஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் போர் தான் வரப்போகுது, இவங்க தயாராகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா இப்ப போர் வர நிலைமை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. ஏன்னா அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிச்சு ஈரானோடு நம்மளால மோத முடியாது. பத்தாவதுக்கு ஈரான் தான் இப்ப கூட அப்பர் ஹேண்டா இருக்காங்க. மறுபடியும் போய் ஆரம்பிச்சோம்னா அமெரிக்கா தான் என்ன பண்ணுவோம், பெரும் கஷ்டத்தை சம்பாதிக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இப்ப போர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. சமாதானம் தான் வரப்போகுது. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா பல முயற்சிகள் இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அதே சமயத்துல 3 வாரத்துல சமாதானம் வந்துடும் சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இவர் சொல்றதெல்லாம் நம்ம நம்பவே முடியாது. 3 வாரத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வாரம் தான் போர் நிறுத்தம், அதுலயே உங்களுக்கு சமாதானம் வரும்னு சொல்லி இப்ப 2 மாசம் முடிச்சு. இப்ப 3 வாரத்துல சமாதானம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சமாதானத்துக்கு கொண்டு வராங்களோ இல்லையோ, அப்படியே போற நிறுத்தியே என்ன பண்ணுவாங்க, காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க அமெரிக்கா. அந்த மாதிரிதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சமயம் ஃபுல்லாவே பேச்சுவார்த்தை இன்னும் முடிவாகல. இருந்தாலும் மாசக்கணக்கா சமாதானம்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அடுத்து ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்டா அவங்க ஏற்கனவே சொன்ன ஒரு ரூல்ஸ் என்னன்னா, லெபனான்ல தாக்குதல நிறுத்துங்கன்னு சொன்னாங்களா. அதுக்கு நேத்து ட்ரம்ப் திட்டியிருந்தாரு. யாருன்னா நெத்தன்யாகுவை. அதை தொடர்ந்து இப்போது பாத்தீங்கன்னா லெபனான் மேல தாக்குதல் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அவங்க சமாதானம் பேசிட்டாங்களாமா. யார்கிட்ட பேசினாங்கன்னு கேட்கும்போது அங்க சண்டையே லெபனானுடைய போராளி குழு ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கு நடுவில் தான். ஆனா இவங்க லெபனானுடைய கவர்மெண்ட் கிட்ட போய் என்ன பண்ணிருக்காங்க, சமாதானம் பேசியிருக்காங்க. ஒரு 5 விஷயத்தை பேசி வச்சிருக்காங்க. அதாவது இனிமேல் போர் நடக்கக்கூடாது, ஹிஸ்புல்லா நிறுத்தணும் அடிக்கிறத அப்படின்னும். 2வது அவங்க லிட்டானி நதி பகுதிக்கு பின்னாடி கடந்து போயிடணும் அவங்களுடைய படைகள் அப்படிங்கிறதையும். அதே மாதிரி பார்த்தா லெபனானுடைய கவர்மெண்டே என்ன பண்ணும், அங்க இருக்கிற இராணுவத்தின் மூலமாக நியூ பைலட் ஜோன்ஸ் சொல்லிட்டு அமைச்சு, அதாவது முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த வெளியிருந்து மற்ற இராணுவத்தினர்லாம் நேட்டோ படைகள் இருந்தெல்லாம் காப்பாத்திட்டு இருந்தாங்களா. இப்ப அதெல்லாம் போய் நியூ பைலட் ஜோன் சொல்லிட்டு அறிவிச்சு ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஃபுல்லா, அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதியில் லெபனானுடைய கவர்மெண்ட்டுடைய இராணுவமே என்ன பண்ணுமாமா, பாதுகாத்து கொடுக்கணுமா. எதுக்காகனா இஸ்ரேலுக்கு எந்த தீங்கும் வராத மாதிரி. இல்லாட்டினா நாங்க மற்ற நாடுகளுடைய படைகளை உள்ள விடுவோங்கிறாங்க. அது எங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு லெபனான் சொல்லிட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா யூஎன் படைகளை எல்லாம் விட்டு போட்டு இந்த படைகள் லெபனானுடைய படைகளவே அவங்களுடைய நியூ பைலட் ஜோன்ல பாதுகாப்புக்கு நிக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் நடுவில் இடைத்தரகராக இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு. வேற எந்த நாடையுமே உள்ளோட மாட்டேங்கிறாங்க. முக்கியமா பிரான்ஸ் லெபனானுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. அதனால அப்பப்ப மெக்ரோன் அவர்கள் எங்களை கூப்பிடுங்கன்னு சொன்னாலும் இவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. ஏன் விட மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எந்த போர்லயும் இவங்க சாதிக்கல, ஜெயிக்கல. அப்ப எந்த போர் நிக்க போதோ அந்த போர்லயாவது நம்ம பேர் வந்துருச்சுன்னா நம்ம அமைதிக்கு என்ன பண்ணோம், பேர் போனவங்களும் ஆயிடும்னு சொல்லிட்டு அமெரிக்கா அந்த பேரை தட்டி வாங்கறதுக்காகவே லெபனானுடைய யுத்த நிறுத்தத்துல அமெரிக்கா மத்தியஸ்தனம் பண்ற மாதிரியும் இஸ்ரேலும் லெபனானுடைய கவர்மெண்ட்டும் பேசிக்கொள்ற மாதிரியும் தான் இந்த தடவை அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. பிரான்ஸ் கூட பாத்தீங்கன்னா உள்ள வர முடியலன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமாக இன்னைக்கு நெத்தனியா பேட்டி கொடுக்கும்போது ஹிஸ்புல்லா அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே கீழே போடணும், அதுவரை எங்களுக்கு வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, சொல்லி வச்சிருக்காரு. அதாவது ஹிஸ்புல்லாவுடைய தோல்வியை முழுசா அவங்க தழுவாத வரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களை விடக்கூடாதுங்கிறத நெத்தனியாவுடைய ஆசை. ஆனா ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கறனாலையும் ஈரான் போரை நிறுத்தணுங்கிறதுக்காகவும் வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பக்கமா போயிருங்க, இந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஈரான் இனிமேலாவது பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. ஏன்னா லெபனான்ல போர் நிறுத்தம் வந்துருச்சு, இனியாவது இவங்க பேசுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஈரான் தொடர்ச்சியாக லெபனான்ல போர் நிறுத்தம் வர்ற வரையும், சீஸ்ஃபயர் வர வரையும் நான் பேச மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப சீஸ்ஃபயர் வந்திருக்கிறதுனால பேசுறதுக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல நேற்று குவைத்துல வச்சு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஏர்போர்ட் அடிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம். உடனே ஈரான் அதை மறுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அது 1 வே ட்ரோன் அட்டாக்கா இருந்துச்சு, அதை அனுப்புனதே ஈரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு
கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்காவுடைய கப்பலை வந்து ஓமன் பக்கத்தால இருந்ததை அடிச்சிருக்காங்க. ஓமன் அப்படிங்கிறது ஈரானுக்கு பக்கத்தால தான் இருக்கு. அங்கதான் வந்து ஓமன் அப்படிங்கிறதும் அந்த ஹார்மோஸ் உடைய வழித்தடத்துல வரனால இவங்க வாங்கக்கூடிய காசெல்லாம் வந்து பாதி வந்து என்ன பண்ணுவாங்க, ஓமனுக்கு கொடுத்துருவாங்க, பாதி வந்து அமெரிக்கா ஈரான் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துலதான் என்ன பண்ணுச்சுன்னா அமெரிக்கா போய் வந்து போர்க்கப்பல் எல்லாம் போட்டு நின்றுட்டு யார் அந்த பக்கம் தாண்டி வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த போர்க்கப்பல் வந்து தாக்கப்பட்டிருக்கு.